ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரேயா கிச்சன். இன்றைக்கி நான் கீரை சமைக்க போகிறோம். அதை நம்ம சிவப்பு கீரை தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரை தான், கீரையோட ஃபுல்லாக லீஃப் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இல்லை இலை இருக்குதுன்னா இல்லை தான், அந்த நம்ம ஸ்டம்ப் இருக்குது நான் யூஸ் பண்ணலையா. ஸோ ஜஸ்ட்டு அதை கீரை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 3 to 4 வாட்டர்ஸில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி ட்ரெயின் ஆகிட்டு அப்புறமா இன்றைக்கி நான் சின்ன நல்லா பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அப்புறமா இன்றைக்கி பார்த்திங்களன்னா கீரையில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ கீரையில் பார்த்திங்களன்னா விட்டமின் A, C and K இருக்குது. நம்ம கண்ணுக்கே, நம்ம ஸ்கின்கே, நம்மளுக்கு இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணி விட்ரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டைஜஷனுக்கு இதில் ஃபைபர் இருக்கனால நம்மளுக்கு டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டொமக்கு நல்லா ஹெல்த்தி பண்ணிடும். இம்யூனிட்டி பார்த்திங்களன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நம்மளுக்கு எல்லா நோயில் நம்மளுக்கு எந்த ஒரு நோய் வரவே வராது. அந்த மாதிரி இது ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நம்ம அதுக்கு மாதிரி பார்த்திங்களன்னா நம்ம போன், நான் எல்லா லேடிஸ்க்கே ஜென்ஸ்க்கே நம்ம போன்னா எல்லாமே கால் முட்டி வலி, கை வலி எல்லாமே இருக்குது. ஸோ அதை இதில் பார்த்திங்களன்னா கால்சியம் இருக்குது, விட்டமின் K இருக்குது. நம்ம போனுக்கே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிடும். ஸோ அது நம்ம ஹார்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்குது. கொலஸ்ட்ராலுக்கு தான் அது கண்ட்ரோல் பண்ணும். ப்ளட் ப்ரெஷருக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். எனர்ஜி பார்த்திங்களா இதில் அயன் நிறைய இருக்கனால நம்மளுக்கு ப்ளட்டு கம்மியாக இருக்குதுன்னா அது ப்ளட்டு நல்லா இதை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிடும். அதே மாதிரி நம்மளுக்கு டயர்டு இருக்கிறனால ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு டயர்ட்னஸ் ரிமூவ் பண்ணோம். அதுக்கு பார்த்து ஸ்கின்னோட ஹேர் பார்த்திங்களன்னா இதில் சாப்பிட்ட அப்புறமா நம்ம ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் ஹேர் ரொம்ப லாங்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோ பெனிஃபிட் நம்மளுக்கு இதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி சமைக்கலாம்னா ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணியிருக்குது. அதில் மஸ்டர்ட் சீட் போட்டிருக்குது. அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்குது. அதில் கார்லிக்னா கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணிட்டு தான் போட்டிருக்குது. போட்டுட்டு அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா யூஸ் பண்ணுறேன். 2 நான் இதில் காஞ்சி மிளகா கூட யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் கூட அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்ட அப்புறமா அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா எப்போவுமே கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. எண்ணெயில் தான் நாங்கள் பெருங்காயம் போடணும். அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு அப்புறம் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ கீரை அதில் இருக்குது. ஸோ நம்ம நினச்சிக்கோங்க எத்தனை விட்டாமின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கீரை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அதில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் பெருட்டுனால என்ன ஆகும், கொஞ்சம் சாஃப்டாயிரும். ஸோ அதை மூடிக்கோங்க. மூடிட்டு அப்புறமா அது பாருங்கள் அதில் நிறைய தண்ணி ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதை கீரையை தான் எப்போவுமே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் வேகலையானா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ பாருங்கள் இது ரொம்ப நல்லா இது தண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு கீரை கூட ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இன்னும் இது சாஃப்ட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அது கொஞ்சம் டைம் வரைக்கும் 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடிட்டு அப்புறமா நம்ம அதை ஒரு 2 டைம் அது நல்லா பெரட்டிக்கணும். அப்புறம் நல்லா பெருட்ட அப்புறமா பாருங்கள் திருப்பி கூட இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தேவைன்னா இப்போ சால்ட்டு நீங்கள் பார்த்தீங்களன்னா நான் ஃபஸ்ட்டு போட மாட்டேன். பிகாஸ் அப்போ கீரை நிறைய இருக்கனால நம்மளுக்கு குவான்டிட்டி அதிகமாக தெரியும். அப்போ என்ன ஆகும், நம்ம அதிகமாக சால்ட்டு போட்டுருவேன். உப்பு எப்போவுமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்ட அப்புறமா தான் உப்பு போடுங்க. ஸோ அப்புறம் பாருங்கள் இதுக்கப்புறம் ஸ்மெஷர் வச்சுட்டு நான் நல்லா இது ஸ்மாஷ் பண்ணிவிட்டேன். அப்புறம்னா என்ன ஆகும், அந்த இலை தண்டில் சின்ன இருக்கும் நான் ரொம்ப நல்லா ஆயிரும், நல்லா சாஃப்ட் ஆயிரும், நல்லா வேகிரும். அப்புறம் இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இது சாதம்க்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதை பை சான்ஸ் தேங்காய் நீங்கள் போட்டிங்களான்னா பொரியல் ஆயிரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி செய்வீங்களா எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். பை சான்ஸ் நீங்கள் என்னோடய சேனலில் புதுசாக இருக்கீங்களான்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கொஞ்சம் தான் உப்பு நம்ம போட்டுட்டு அப்புறமா ரொம்ப நல்லா அதை வெகிருச்சு. அப்புறம் இதை ஒரு கிண்ணம்ல எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்கள் நான் கீரையில் இதை சமைக்க போகிறேன். அதே பக்கத்தில் பார்த்தீங்களான்னா கீரை இதே சிவப்பு கீரை இருக்குன்னா அதோட தண்டில் தான் இன்றைக்கி நான் இதை குழம்பு செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கா. இது அடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன். ஸோ ஒரே கீரையில் நான் 2 பெனிஃபிட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிட்டேன். 2 குக்கிங் நான் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்குது. நீங்கள் கூட சமைச்சிட்டு சொல்லுவோம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்ரேயா கிச்சன்.